இந்த துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து அவங்க ராசி பார்க்க ஓரளவுக்கு நற்பலன்கள் நடந்திருக்கும். அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் அஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். ராகு கேதுவின் பேர் இதுபடி பார்க்கும்போது ராகு பகவான் 12ஆம் இடத்துலையும் கேது பகவான் 6ஆம் இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. சனி பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்கிற மனக்குழப்பங்கள், குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, பூர்வீக சொத்தால பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஏப்ரல் 2024 பிறகு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த 2025 அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 2025 சனி பகவான் அவங்க ராசிக்கு மார்ச் மாதத்திலிருந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். கேது பகவான் 11ஆம் இடத்துல மே மாதத்திலிருந்து சஞ்சரிப்போம். 5ஆம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம், 9ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம். பொதுவாகவே நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லும்போது 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதமான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக 9, 11 சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 9ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த வருடம் மிகப்பெரிய நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக இந்த துலா ராசி இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம ரிஷப ராசியை பார்த்தோம். 6ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, அரசால அனுகூலம், பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு, முக்கிய பிரமுகர்களின் நட்பு, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயங்கள் ஏற்படுது, வழக்கு விஷயங்கள் எல்லாம் சாதகமாக மாறுவது, இந்த மாதிரி மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய நிலையில் இந்த சனி பகவானின் சஞ்சாரம் இருக்குது. இந்த குரு பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகுது. வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருது. வெளிநாட்டு தொடர்பான மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நிலை. எல்லா வகையிலுமே அற்புதமான பலன்கள். தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுது. தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை, புதிய தொழில் உத்தியோகம் அமைவது, அவங்களுக்கு மனதிற்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படுவது, தொழில் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இது மாதிரி அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது. 11ஆம் இடத்துல கேது பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறுவது, விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவது, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம், இது போன்ற அற்புதமான பலன்கள் அனைத்தும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கு. இருப்பினும் ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் உடல்நிலை ஏதேனும் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்காணிப்பில் வச்சுக்கணும். பூர்வீக சொத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்ல விஷயமாக இருக்கும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் நாசுக்காக கையாள வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம். இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அற்புதமான நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட புதிய தொழில் முயற்சிகள், புதிய வியாபார முயற்சிகளை பண்ணக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா, அந்த விருப்பம் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு பட்சத்தில் மிகப்பெரிய நற்பலன்களை, மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது சில நம்மலாம் பார்த்துருப்போம். சில பேர் வேறு ஏதோ விஷயங்களில் இருந்திருப்பாங்க, வேறு ஏதோ தொழில் உத்தியோகத்தில் இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வாங்க. அவங்க புதிய முயற்சி மேற்கொண்டு மிகப்பெரிய நற்பலன்களை அனுபவிப்பாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய முன்னேற்றங்களை அனுபவிப்பாங்க. பொருளாதார மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும், மிகவும் மக்களுடைய பிரபலமாகக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான தொழிலில் அந்த அளவு மிகப்பெரிய முன்னேற்றம், அந்த மாதிரியான சூழலாம் இந்த துளாராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் மிகவும் பயன்படுத்திக்கணும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த நற்பலன்கள் முழுமையாக நடக்க நீங்கள் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு நீங்கள் வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்.